ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். யூடியூப்பில் ஒரு ஸ்டோரி வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் ஸ்டோரி வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக கேரக்டரை உங்களால் ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ண முடியாது. நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒவ்வொரு சீனுக்கும் வெவ்வேறு சைஸில் இமேஜஸ் அண்ட் கேரக்டர்ஸோட டிஃப்ரென்சஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அப்படி வைக்கும்போது நிறைய வியூவர்ஸ்க்கு அது கனெக்ட் ஆகாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்சிஸ்டண்ட்டான கேரக்டர்ஸை எப்படி ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டண்ட்டான கேரக்டர்ஸை உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது 100% ஃப்ரீ தான். ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டோரியை நான் காமிக்கிறேன். இது ஒரு கிட்ஸுக்கான ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இதில் கண்டிப்பாக ஏதாவது கேரக்டர் இருக்கும். பாருங்கள், இப்போது இந்த கேரக்டரை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டோரி முழுக்க இதே கேரக்டர் தான் வரும். சரிங்களா? இப்போ இந்த சீனில் வேறு மாதிரி அண்ட் இந்த இடத்துல வேறு ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கக்கூடிய கிட்ஸுக்கு அந்த ஸ்டோரி அப்படின்றது கனெக்ட் ஆகாது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி முழுக்க ஒரே மாதிரியான கேரக்டர் தான் ரிப்பீட்டடாக வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக கேரக்டர்ஸை எப்படி ஒவ்வொரு சீனுக்கும் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேன். சரி, முதல்ல உங்களுக்கான ஸ்டோரியை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, அந்த ஸ்டோரிக்கான கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனை நம்ம எழுதணும். இப்போ ஒரு ஸ்டோரியில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு கேரக்டரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், அதாவது அதோடைய ஹேரு, கண்ணு ஆனால் அதோடைய கலரு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம எழுதணும். அது ஏஐ மூலமாகவே எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஸ்டோரிக்கான இனிஷியல் கேரக்டர்ஸை நம்ம ஃபுல் சைஸில் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக கன்சிஸ்டண்ட்டாக நம்ம கேரக்டர்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். கடைசியாக உங்களுக்கு ஒரு சில போனஸ் டிப்ஸும் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரிக்கு தேவையான கன்சிஸ்டன்ட் கேரக்டர்ஸ் தான் நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. அதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. அதை தான் நான் உங்களுக்கு மெயினாக அந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கான ஸ்டோரியை நீங்கள் வச்சுருப்பீங்க. நானும் ஒரு ஸ்டோரியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டோரிக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா கன்சிஸ்டண்ட்டாக கேரக்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஸ்டோரியை வச்சுருப்பீங்க. அடுத்து நம்ம ஸ்டோரிக்கு தேவையான கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனை நம்ம எழுதணும். சரி, இப்போ இந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, அதோடைய அப்பியரன்ஸ் என்ன அப்படின்றத நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுத போகிறேன். அது ஏஐ மூலமாக தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடியை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லாமே நம்ம இன்றைக்கி சாட் ஜிபிடியில் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ண பிறகு நம்ம ஸ்டோரி இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் கடைசியாக எந்தில் ஒரு ஐஃபோன் வச்சு நான் கொடுக்கக்கூடிய ப்ராம்ப்டை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் இது தான். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரியோட எண்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ ஏஐ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு இந்த ஸ்டோரியில் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது, அந்த கேரக்டர்ஸோட ஏஜ், அப்பியரன்ஸ் இது எல்லாமே நமக்கு தனித்தனியாக எழுதி கொடுத்துரும். பாருங்கள், ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் தனித்தனியாக எழுதி கொடுத்துருச்சு. நான் கொடுத்த இந்த ஸ்டோரிக்கு மொத்தம் 3 கேரக்டர் இருக்குது. ஒன்று ராமு, 2வது பிரின்சஸ் ராணி, 3வது ட்ராகன். இந்த ஒவ்வொரு கேரக்டரோட அப்பியரன்ஸ் அண்ட் ஏஜ் என்ன அப்படின்றது இங்கே தெளிவாக எழுதி கொடுத்துருச்சு. சரிங்களா? இதுதான் நமக்கு மெயினாக தேவை. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் இதே கேரக்டர் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ மெயினான கேரக்டர் ராமு ராணின்னு வச்சுக்கலாம். இவங்களை பேஸ் பண்ணி தான் நிறைய ஸ்டோரி வரப்போகுது அப்படின்னா எல்லா வீடியோலையுமே இதே மாதிரி கேரக்டர் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தான் அந்த சேனலோட பிராண்டிங் அப்படின்றது மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக கேரக்டரை ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த கேரக்டருக்கான அப்பியரன்ஸ் இது எல்லாத்தையும் தனியாக காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ தான் கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணணுமோ அதை அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணணும். நான் ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன், அதுக்கான கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணிட்டேன். 3வது, இப்போது இந்த கேரக்டரை மட்டும் நான் தனியாக இமேஜஸாக ரெடி பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ஃபுல் சைஸ் இமேஜஸாக முதல்ல நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சீனுக்கும் இமேஜை நம்ம ரெடி பண்ணணும். அப்போ 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா கிரியேட் இனிஷியல் கேரக்டர் இமேஜ். இனிஷியலாக அந்த கேரக்டரோட ஃபுல் சைஸ் இமேஜை நம்ம ரெடி பண்ணணும். சரி, அது எப்படி ரெடி பண்ணுறதை நான் சொல்கிறேன். அதுவும் நம்ம இதே இடத்துல தான் பண்ண போகிறோம். ப்ராம்ப்ட் நான் வச்சுருக்கேன். இந்த ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க.
ஜெனரேட் இமேஜ் ஆஃப் ஃபுல் பாடி கேரக்டர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்டார் வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல என்ன கேரக்டர் நேமோ அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லைனா ஃபுல்லாகவே இதை பண்ணிக்கலாம். இந்த ராமோலேருந்து அண்ட் அப்பியரன்ஸ் வரைக்கும் சரிங்களா? அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்ததாக கடைசியாக நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 3D பிக்சார் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு அந்த ஸ்டைலில் தான் வந்து என்னோடய இமேஜஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்டைல் வந்து பிடிக்கல அப்படின்னா அனிமேட்டட் ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். கார்ட்டூன் ஸ்டைல் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். பிக்சார் ஸ்டைல் தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மூவி மாதிரியே இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதால நான் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். சரி, இப்போ ராமோட நேம் வந்து கொடுத்துட்டேன், ஏஜ், அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு இமேஜை வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். இருங்க, நான் இதை வந்து ஓகே கொடுத்துறேன். இப்போது ChatGPT என்ன பண்ணுது, இமேஜை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கு. ஸோ ChatGPTயில் இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த முதல்ல ராமுவோட இமேஜ் வந்து ரெடி ஆகட்டும். ஓகே, நம்ம ஜெனரேட் பண்ண இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ChatGPTயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? ஃபுல் சைஸ் இமேஜ் தான் வேணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மற்ற கேரக்டருக்கும் நீங்கள் இமேஜை வந்து ரெடி பண்ணணும். பாருங்கள், இதை நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அடுத்த கேரக்டர் என்ன, பிரின்சஸ் ராணி. இதை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ராமுக்கு பதிலாக கீழே இது வரைக்கும் பிரின்சஸ் ராணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அடுத்த இமேஜ் வந்து ரெடி ஆகும். ஸோ இப்போ அடுத்த இமேஜ் வந்து ரெடி ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக செகண்ட் கேரக்டரோட இமேஜும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மற்ற கேரக்டரோட இமேஜை வந்து நான் என்னோடய வேறு அக்கௌண்ட்டில் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஆக மொத்தம் 3 இமேஜ் 3 கேரக்டர் தான். அதை வந்து முதல்ல நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். இருங்க, நான் அந்த 3 கேரக்டரையும் வந்து டவுன்லோட் பண்ணதை காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த 3 கேரக்டர். நம்மளோட ஸ்டோரியில் வந்து ராஜா, ராணி, அடுத்ததாக ஒரு ட்ராகன் இருந்தது. அந்த 3 கேரக்டருக்கான இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த ஃபுல் சைஸ் இமேஜை நம்ம எடுத்துட்டோம். இதுதான் நம்மளுடைய 3rd ஸ்டெப். ஓகேங்களா? கிரியேட் இனிஷியல் கேரக்டர் இமேஜ். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டோரிக்கான இனிஷியல் கேரக்டர் இமேஜை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டோரியில் இருக்கக்கூடிய மற்ற சீன்ஸோட இமேஜஸ் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ChatGPTயை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஸ்டோரியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை தான் நம்ம ஸ்டோரி. இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே என்ன பண்ணுறீங்கன்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறேன், அதை என்ட்ரு பண்ணுங்கள். இதை தான் அந்த ப்ராம்ப்ட். இதை காப்பி பண்ணி அண்ட் இந்த இடத்துல ஒரு ஐஃபன் வச்சு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 30 சீன் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வீடியோக்காக நான் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் 1 மினிட் வீடியோ அப்படின்னா 6 சீன்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஒரு சீன் வந்து 10 செகண்ட் ஓடுற மாதிரி அப்படின்னா வந்து 60 செகண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து 5 செகண்டுக்கு ரெடி பண்ண போகிறீங்கன்னா 12 சீன்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சீன்ஸை வந்து மாற்றிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மினிட் தான் வந்து இதை க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 6 சீன்ஸை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ChatGPT இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 6 சீனாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதை எல்லாத்தையும் நான் இங்கிலீஷில் வேணும் எனக்கு. ஓகேங்களா? அதனால் இங்கிலீஷ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சப்மிட் பண்ணிடலாம். இப்போ ChatGPT அதை படிச்சுட்டு எனக்கு வந்து சீன்ஸை வந்து ரெடி பண்ணி கொடுக்குது. பாருங்கள், அந்த சீன்ஸில் இமேஜஸை வந்து ரெடி பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இமேஜை வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக மொத்தம் வந்து 6 சீன். அந்த 6 சீனுக்குமான இமேஜஸை ரெடி பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ப்ராம்ப்டையும் வச்சு ஒரு இமேஜை வந்து ரெடி பண்ண போகிறேன். மொத்தமாக இந்த ஸ்டோரியில் 6 இமேஜ் தான் எனக்கு தேவை. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் முன்னாடி வந்து ஜெனரேட், இது முக்கியம், வைட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. வைட் இமேஜ். அதோட சைஸ் வந்து 16:9. இதை வந்து எல்லா வீடியோவோட முன்னாடியுமே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லா ப்ராம்ப்ட்டுக்கு முன்னாடி இமேஜை ஜென்ரேட் பண்ண போகிறீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ஜெனரேட் வைட் இமேஜ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து இந்த மாதிரி இமேஜ் இந்த சைஸில் வந்து இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த சைஸ் நமக்கு வேணாம், நம்ம வந்து வீடியோவாக ரெடி பண்ண போகிறோம். அதனால் வைட் சைஸில் வந்து நமக்கு இமேஜ் வந்து தேவை. அப்போ ஜெனரேட் வைட் இமேஜ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டை வந்து படித்து பாருங்கள். இதில் எந்தெந்த கேரக்டர் வருது அப்படின்றத படித்து பாருங்கள். ராமு கேரக்டர் வருது, ராணி கேரக்டர் வந்து அடுத்தபடியாக வேறு எந்த கேரக்டரும் வந்து வரலை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ராமு அண்ட் அந்த ராணி கேரக்டர் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம போடணும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒன்றா வருது. அதனால் இதை ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 அப்லோட் ஆகுது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு சீனில் இந்த 2 கேரக்டர் தான் வந்து வரும். சரிங்களா? இப்போ இதை நம்ம சப்மிட் பண்ணிடலாம்.
இப்போ இந்த 2 கேரக்டரையும் ஒன்றா வச்சு நமக்கு ஒரே சீனில் ஒரு இமேஜை வந்து ChatGPT ரெடி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஒவ்வொரு சீனுக்கும் அதே தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். ChatGPTயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதால நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் எப்படி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ செகண்ட் சீனுக்கும் அதே தான். இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஜெனரேட் வைட் இமேஜ் ஆஃப் இது நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ப்ராம்ப்டில் என்னென்ன கேரக்டர் வருது அப்படின்றத படித்து பாருங்கள். இங்கே வந்து ட்ராகன் வருது. அடுத்தபடியாக வந்து வேறு இருக்குது பிரின்சஸ் ராணி அவ்வளோதான். பிரின்சஸ் ராணியும் ட்ராகனும் மட்டும்தான் வருது. அப்போ இந்த இடத்துல வந்து பிரின்சஸ் ராணி அண்ட் ட்ராகனோட இமேஜஸை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சப்மிட் பண்ண முடியும். இப்போயே ஸ்டாப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணாதீங்க. இதை வெயிட் பண்ணுங்கள். இது வந்து ஜென்ரேட் ஆகட்டும். ஜென்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான அந்த ராணியோட இமேஜும் அடுத்ததான் வந்து அந்த ட்ராகனோட இமேஜும் போட்டு அடுத்த இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணணும். நான் இது எல்லாத்தையும் ஒன்றா ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த இமேஜில் வந்து நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அதே கேரக்டர் தான் வந்து இருக்கும். வேறு எந்த ஒரு கேரக்டருமே வந்து இருக்காது. இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த இமேஜில் வந்து நான் சொன்ன மாதிரி யார் இருக்காங்கன்னா ராணியும், இங்கே இருங்க ஒரு நிமிஷம், அடுத்த கேரக்டரில் பிரின்சஸ் ராணி இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஹியூஜ் ட்ராகன் வந்து இருக்குது. வேறு யாரும் வந்து இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராம்ப்டை வந்து இந்த இடத்துல போட்டாச்சு. அண்ட் அவங்க இமேஜ் பிரின்சஸ் ராணி அண்ட் அந்த ட்ராகன் அதை கொண்டு வந்து இங்கே நம்ம அப்லோட் பண்ணணும். இப்போ இது அப்லோட் ஆகட்டும். இப்போ இதை நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். இப்போ அடுத்த இமேஜ் வந்து எனக்கு அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ChatGPTயில் கன்சிஸ்டண்ட்டான இமேஜை வந்து ரெடி பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்கள், இது ரெடி ஆகட்டும். அடுத்த இமேஜும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. நம்ம கொடுத்த அதே பிரின்சஸ் ராணி தான் இந்த இடத்துல இருக்காங்க. ட்ராகன் தான் இந்த இடத்துலையும் வந்து இருக்குது. ஸோ இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் ஸ்டோரிக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே நம்ம ChatGPT மூலமாக வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோடும் பண்ணியாச்சு. அடுத்ததாக சேம் பேட்டர்ன் தான். அடுத்த ப்ராம்ப்ட் வந்து என்ன இருக்குது, இது 3வது. ஓகேங்களா? இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு முன்னாடி இதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஜெனரேட் வைட் இமேஜ் ஆஃப் இது நீங்கள் மறக்காமல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வைட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இமேஜ் அப்படின்றது வந்து கிடைக்கும். ஸோ இந்த சீனில் வந்து யார் யார் வராங்க அப்படின்னா ராமு வந்து வரான். அதுக்கு அடுத்தபடியாக வேறு யாரும் இல்லை. ஓகேங்களா? ராமு தான் இருக்கான். ஸோ அவனோட இமேஜை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் பேட்டர்னில் தான் நீங்கள் எல்லா இமேஜும் வந்து க்ரியேட் பண்ணணும். சரி, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறது கிடையாது. இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ChatGPT உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடாக இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கிரெடிட்ஸை வந்து கொடுக்க மாட்டாங்க. லிமிட்டடான கிரெடிட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சரி, எப்படி அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். சரி, அப்போ 4th ஸ்டெப் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்ட் கேரக்டர்ஸ் எப்படி வந்து ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் கடைசியாக போனஸ் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இது தான். ஏன்னா இப்போ ChatGPTயில் லிமிட்டடாக தான் உங்களால் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இமேஜஸை வந்து ரெடி பண்ண முடியும். அடுத்து வந்து நீங்கள் அகெயின் வந்து இமேஜஸை ரெடி பண்ணணும் அப்படின்னா 1 day வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி வரும். அப்போ அன்லிமிட்டடாக நீங்கள் ChatGPT அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கன்னா எவ்வளோ வேணாலும் இந்த மாதிரி இமேஜஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்காக்னிட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ChatGPTயை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக tempmail.org இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் வரக்கூடிய அந்த இமெயில் ஐடியை காப்பி பண்ணிக்கலாம். ChatGPTயில் போயிட்டு சைன் அப் அப்படின்றத கொடுங்க. அண்ட் இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த டெம்பரவரி இமெயில் ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அடுத்து பாஸ்வேர்டு கேட்கும். நியூ பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்ததாக வெரிஃபிகேஷன் கோடு கேட்கும். அதை நம்ம இந்த இடத்துல போய் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெரிஃபிகேஷன் கோடு நமக்கு வந்து மெயில் வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. உங்கள் நேம் கேட்கும். இங்கே ஜஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து சும்மா ஒரு நேமை வந்து என்டர் பண்ணிட்டேன். அடுத்ததாக உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம ஒரு டெம்பரவரி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த இடத்துலையும் அதே பேட்டர்னை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் நான் உங்களுக்கு ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் இருங்க.
நம்ம பழைய இதை ஓப்பன் பண்ணிக்கிறோம் ஒரே நிமிஷம். ஓகே, இதில் நம்ம வந்து சீன் செகண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தேர்ட் சீனை வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். தேர்ட் சீனோட அந்த இது ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டெக்ஸ்ட்டு. இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த 3வது சீனில் வந்து ராமு மட்டும்தான் வரான். ஸோ அப்போ ராமுவோட இமேஜஸை மட்டும் நம்ம இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ராமுவோட இமேஜ். இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் அப்படின்றத கொடுத்துடலாம். இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி ராமை வச்சு ஒரு இமேஜ் அப்படின்றது இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேம் டைமில் மல்டிபிள் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா அக்கௌண்ட்லையும் இதே மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் உங்கள் ஸ்டோரிக்கு தேவையான எல்லா கேரக்டர்ஸ் இமேஜையும் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஸ்டோரிக்கு தேவையான கன்சிஸ்டன்ட் கேரக்டர்ஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த என்னென்ன சீன்ஸு எல்லாமே நீங்கள் வந்து மாற்றி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.